ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜாஸ் vlog. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, கிஃப்ட்ஸ் என் பையனோட பர்த்டேக்கு என்னெல்லாம் கிஃப்ட் வந்திருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறீங்க. ஸோ என்னோடய பையனோட பர்த்டேக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பில்டிங்கில் உள்ளவங்களை மட்டும்தான் இன்வைட் பண்ணியிருந்தோம். டோட்டலாக 6 வீடு இருக்குது. ஸோ அந்த 6 வீட்டில் எங்கள் வீடை விட்டுட்டோம் அப்படின்னா 5 வீடு, அதில் ஒரு வீடு லாக்காக இருந்தது. டோட்டலாக 4 வீட்டில் உள்ளவங்க வந்திருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாம் என்னென்ன கிஃப்ட் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுஜாஸ் vlog சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோக்கு கீழே ஹைப் பட்டன் இருக்கும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணி பாயிண்ட் கொடுத்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 பேருக்கு வீடியோ ஷேர் ஆகும். அதே மாதிரி ப்ராடக்ட்டோட டேக் வந்து ஆட் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ என்னெல்லாம் பார்க்கலாம். டோட்டலாக 4 வீட்லேருந்து வந்திருந்தாங்களே, ப்ளஸ் என் தம்பியும் வந்திருந்தான். என் தம்பி என்ன கொடுத்தாங்கிறதே நான் வந்து சொல்கிறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கிஃப்ட் இதை வந்து அன்றைக்கே நைட்டு கூட்டு போய் வந்து பேஷன்ஸ் இல்லாமல் ஓப்பன் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் உள்ளவங்கள வச்சு ஓப்பன் பண்ணிட்டான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ கேமலோட ஆர்ட் கிட் இதில் வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ட்ராயிங் புக்கு 12 பேஜஸ் இருக்குது. அது வந்து ஒரு புக்கு. அடுத்து வந்து ஹெச்டி பென்சில் பேக்கு. அந்த பென்சில் பேக்கில் வந்து ஒரு 5 பென்சிலு. அப்புறம் வந்து கலர் பென்சில் 10 கலர்ஸ் இருக்குது. அதுதான் 10 ஷேட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அது ஒரு பாக்ஸு. அப்புறம் வந்து ஸ்கெட்ச் பென், அது வந்து டோட்டலாக ஒரு 6 கலர், அதுதான் 6 ஷேட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அது ஒரு பாக்ஸு. அப்புறம் இரேசர் ரெகுலராக உள்ளதுக்கு அது வந்து 1. அப்புறம் ஷார்ப்னர் ரெகுலர் யூஸ்க்கு அது வந்து 1. ஸோ இதுதான் அதில் இருக்குது. இப்போ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எம்ஆர்பி வந்து 99 கொடுத்துருக்காங்க. பட் ஆக்சுவலாக எம்ஆர்பிக்கும் விற்கிற ரேட்டும் கொஞ்சம் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும். யாருக்காவது வந்து இந்த வீடியோ நான் எதுக்கு போடுறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து பர்த்டே பார்ட்டிலாம் இப்போ வந்து வைக்கிறாங்க. சிம்பிளாக இருந்தாலும் சரி, கிராண்டாக இருந்தாலும் சரி, சிம்பிளாக வைக்கிறாங்க அப்படிங்கிற இடத்துல நீங்கள் வந்து ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா, ஸோ இது மாதிரி ஏதாவது யூஸ்ஃபுல்லான திங்ஸை வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது ஒரு வீடியோ. ப்ளஸ் எனக்கு என் குட்டி பையனுக்கு எல்லாத்துக்கும் இது ஒரு மெமரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இது ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஸோ ஏன்னா என் பையன் ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்து நாங்கள் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணோம். ஹோட்டலில் வச்சு செலிப்ரேட் பண்ணது. அதுக்கப்புறம் அந்த செகண்ட் பர்த்டே, தேர்ட் பர்த்டே, ஃபோர்த் பர்த்டே எல்லாமே நானும் என்னோடய ஹஸ்பண்டும் சேர்ந்து தனியாக நாங்கள் வந்து கேக்கு கட் பண்ணுவோம். ப்ளஸ் நாங்கள் வெளியில் எங்கேயாவது போயிடுவோம். லாஸ்ட் இயர் பார்த்திங்க அப்படின்னா 4th பர்த்டேக்கு மகாபலேஸ்வர் ஹில் ஸ்டேஷனுக்கு போயிருந்தோம். அந்த வீடியோ எல்லாமே நான் வந்து வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன், அப்லோடு பண்ணியிருக்கேன். என்னோடய vlog சுஜாஸ் vlog சேனலில் இருக்குது. தேடி பார்க்குறவங்க தேடி பாருங்கள். சுஜாஸ் vlog மகாபலேஸ்வர் அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த வீடியோஸ் எல்லாமே வரும். லாஸ்ட் இயர் செலிப்ரேஷன் அங்கே போய் நாங்கள் பண்ணோம். ஸோ இந்த வருஷம் 5வது பர்த்டே செலிப்ரேஷன் வீட்டில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த பில்டிங்கில் உள்ளவங்களை கூப்பிட்டு நாங்கள் பண்ணதுனால இது வந்து ஒரு மெமரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு புக்கு சொன்னேன் இல்லையா, டோட்டல் எத்தனை பேஜஸ் கொடுத்துருக்காங்க, 12 பேஜஸ் உள்ள புக்கு. ஸோ பேப்பர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து பேப்பரோட குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 100 GSM அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குவாலிட்டிக்கு உள்ளது. புக்கோட ஃப்ரண்ட் பேஜு. ஸோ ட்ராயிங் புக்கு அப்படிங்கிறதுனால ட்ராயிங் வந்து போட்ட இமேஜ் தான் இருக்குது. பேக் சைடு வந்தீங்கன்னா ப்ளெயினாக இருக்குது. ஸோ இது ஒரு புக்காக ஆகிடுச்சு. ஒவ்வொன்றுக்கும் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த புக்கோட ப்ரைஸ் எம்ஆர்பி பார்த்தோம் அப்படின்னா 15 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கிட்டாக வரதுனால இது ஒரு இது. ஸோ அடுத்தது வந்து என்னது, பென்சில். ஸோ பென்சில் பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த இருக்குது. பாக்ஸில் வந்து என்ன கலர் பென்சில் இருக்குதோ அதுதான் இதுலேயுமே இருக்குது. டோட்டலாக 5 பென்சில். ஸோ அந்த வீடியோ நான் வந்து எடுத்து அப்லோட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். பட் ஆனால் என்னால் போடுறதுக்கான டைம் கிடைக்கல. ஃபோனில் மெமரி ஃபுல்லாக இருக்குது. அதனால் என்னால் எந்த வீடியோவுமே கேப்சர் பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் மெமரியை நான் கிளியர் பண்ணதுனால இப்போ என்னால் வீடியோ எடுக்க முடியுது. பார்த்திங்களா, சொன்னேன் இல்லையா, பாக்ஸில் என்ன கலரோ அதே கலர் தான். ஸோ அதில் கொடுத்துருக்க மாதிரி 5 பென்சில் வந்து இதுலேயே இருக்குது. ஸோ இது ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா கலர் பென்சில் 10 கலராக. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். இதோட பென்சிலோட எம்ஆர்பி எதுவும் கொடுத்துருக்காங்களான்னு பார்ப்போம். இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ தெரியுதா, எம்ஆர்பி 35 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு 35, இது 15, இது ஒரு 35. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுமே சேர்த்து 50 ரூபாய் ஆகிடுச்சு. அடுத்து கலர் பென்சில் தெரியுதா, என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த பென்சில் வந்து எடுத்தோம் அப்படின்னா இப்படி இருக்குது. ஓகேவா?
இது ஒரு பென்சில் 10 கலர்ஸ் இருக்குதா. இதோட ப்ரைஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இதில் 25 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. 75 ருபீஸ் ஆச்சு இதுவே. அதுக்கடுத்து ஸ்கெட்ச் பென் 6 கலர் இருக்குதா, அது ஒரு இந்த இருக்குது பாருங்கள். ஸோ இது கலர் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாகவே தெரியுது, 6 கலர். இதோட ப்ரைஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 18 ருபி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது ரெண்டும் சேர்த்து 50, இது ஒரு 35, 85 சாரி, அப்போ வந்து நான் 75 சொல்லிட்டேன்னா சாரி, 85 ருபீஸ். இது வந்து ப்ளஸ் 18 ருபி, 85, 95, அது ஒரு 100, 103, இதுவே வந்து 103 ருபீஸ் ஆகிடுச்சு. அடுத்து ஷார்ப்னர் எரேசர் இருக்குதா. நெக்ஸ்ட்டு எரேசர். ஸோ எரேசர் வந்து ஒரு 3 ருபி, 103 ப்ளஸ் ஒரு 3, 106 ருபீஸ். அப்புறம் வந்து ஷார்ப்னர் லாஸ்ட்டாக. ஸோ ஷார்ப்னர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு 3 ருபீஸ். ஸோ 109 ருபீஸ். ஓகேங்களா. இதில் என்ன ரேட் கொடுத்துருக்காங்க, 99 ருபீஸ். ஓவரால் நமக்கு வந்து எம்ஆர்பி ரேட்டுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 106 ருபீஸ். இது ஓவராலாக செப்பரேட்டாக கேல்குலேட் பண்ண வருது. இது வந்து 99 ருபீஸ் வருது. ஸோ நமக்கு வந்து எம்ஆர்பியோட இது கம்மியாக தான் வரும். யாருக்காவது கிஃப்ட்டு கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு கலர் பென்சில் பாக்ஸோ அது மாதிரி கொடுக்காம இது மாதிரி கிட்டாக கொடுத்தாலுமே நல்லாயிருக்கும். ஸோ இது ஒரு ஐடியா கொடுக்கறதுக்கான ஒரு வீடியோவாகவே நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. எங்களுக்கு இது வந்து மெமரி. ஸோ இது வந்து ஒரு செட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு செட்டு. இது வந்து பிராண்டு நேம் எதுவுமே இல்லை. ஐ திங்க் இது வந்து சைனா மேடுன்னு நினைக்கிறேன். ஏன் சைனா மேடுன்னு சொல்கிறேங்கிறத வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா தெரியும். இது மாதிரி இமேஜஸ் தான் குட்டி பசங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான அனிமல்ஸோட இமேஜஸ் வந்து அனிமேஷனில் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது மாதிரி தான். ஸோ ஜஸ்ட்டு ஸ்டேஷ்னரி செட்டுன்னு இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து லேபிளை வந்து அவங்க எடுத்துட்டாங்க. அதனால் நமக்கு ஆக்சுவலாக இதோட ப்ரைஸ் என்னங்கிறது தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. பேக் சைடும் இதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே இது மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கவர் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரே இதுதான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன செட் இருக்குதுன்னா 3 பென்சில் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸில் என்ன வந்து இருக்குதோ அதே மாதிரி தான் இதுலேயுமே வந்து கலர்ஸ் வந்து இருக்குது. டார்க்காக இருக்குது, ப்ளஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. ஸோ 3 பென்சில், ஷார்ப்னர் 1, ஒரு ஷார்ப்னர், ஒரு எரேசர். ஸோ எரேசர் வந்து ஒயிட் கலர் தான். மேலே வந்து ரேப்பர் வந்து அந்த பேப்பர் வந்து இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேயும் கலர் பென்சில் இருக்குது. இந்த கலர் பென்சில் பார்த்திங்கன்னா 6 கலர் இருக்குது. இந்த 6 கலரும் என்னன்னு பார்க்கலாமா. ஸோ இதுதான் அந்த 6 கலர் தெரியுதா. ஸோ இதுதான் கலர் பென்சிலோட கலர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேல் இருக்குது. ஸோ இந்த ஸ்கேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷேப்ஸு கொஞ்சம் டிஃப்ரென்ஸாகவே இருக்குது. நெளியாக இருக்கிறது. அப்புறம் இந்த பக்கம் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ஷேப்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், ட்ராயிங் புக்கில் வச்சு காட்டுறேன். இதோட ஷேப் உங்களுக்கு தெரியுதா, ஸ்கேலோடது என்னெல்லாம் ஷேப்ஸ் இருக்குன்னு. இந்த பக்கம் ஒரு 6 ஷேப்ஸ் இருக்குது, அந்த பக்கம் ஒரு 6 ஷேப்ஸ், டோட்டலாக 12 ஷேப்ஸ் இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா நெளியாக டிசைன் போடுற மாதிரி, இந்த பக்கம் ஸ்ட்ரெயிட் லைன் வர மாதிரி. ஸோ நல்லா இருக்குது. இது குட்டி பசங்க வந்து ஈஸியாக வந்து ஷேப்ஸ் வரைகிறதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இல்லையா, அது மாதிரி இருக்குது. ப்ளஸ் இதோடு சேர்ந்து பாக்ஸ். ஸோ பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் பாக்ஸு நல்லா இருக்குது, ஸ்பேஷியஸாக இருக்குது. குட்டியோண்டு பாக்ஸு. பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா டேபிள்ஸ் 1st, 2nd, 3rd, 4th, 5th, 6th, 7th, 8th, 9 டேபிள்ஸ் வரைக்கும் இருக்குது. ஏபிசிடி வந்து Z வரைக்கும் மேலே இருக்குது. அதே மாதிரி இதுலேயுமே அனிமல்ஸோட இமேஜஸ் எல்லாமே இருக்குது. நான் ஏன் சைனா மேட்னு சொன்னேன் அப்படின்னா கீழே தெரியுது பார்த்தீங்களா, இதை வச்சு தான் நான் வந்து கண்டுபிடிச்சேன் இது வந்து சைனா மேடாக இருக்கும் அப்படின்னு. அவ்வளோதான், இந்த கிட்டு வந்து இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னொரு கிஃப்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கலர் பென்சில். டோம்ஸோட ஆயில் பேஸ்டல்ஸ் 12 கலர்ஸ் இருக்குது. இதுதான். ஸோ எதுவுமே நாங்கள் இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு எடுக்கலை, ஜஸ்ட்டு வந்து வீடியோக்காக நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து குட்டி பையனுக்கு வந்து நிறையாவே யூஸ் பண்ணுறதுக்கு இருக்கிறதுனால இதெல்லாமே அப்படியே ஸ்டோரேஜில் வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சாக்லேட் பாக்ஸ், செலிப்ரேஷன்ஸ் கேட்பரியோடது. இது எல்லாமே காலியாகிடுச்சு, எம்டி ட்ரே தான் இருக்குது, காட்டுறதுக்காக நான் வச்சுருக்கேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்திருந்த கிஃப்ட்டோடு பார்த்திங்கன்னா இது ஒரு கவரில் இருந்துச்சு. இது யார் கொண்டுட்டு வந்தான்னு தெரியல. ஸோ எக்ஸ்ட்ரா கிஃப்ட்டோடு சேர்த்து வாங்கிட்டு வந்தாங்களா என்னன்னு தெரியல. இது ஒரு பிஸ்கெட் பேக்கெட் 2020 பட்டர் குக்கீஸ்.
ஸோ குக்கீஸோட ரேட் பார்த்தோம் அப்படின்னா 30 ரூபா போட்டிருக்கு. ஸோ அந்த ஆயில் பேஸ்டல்ஸோட ரேட்டு சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா, 50 ருபி இதில் போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்னோடய தம்பி வந்து 1000 ருபி கேஷ் வந்து குட்டி பையன் கையில் வந்து கொடுத்துட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வந்திருந்த கிஃப்ட்டு எல்லாருமே. இதுதான் 4 வீட்டிலேருந்து வந்திருந்தது கிஃப்ட்டு ப்ளஸ் என் தம்பி கொடுத்த கேஷ் 1000 ருபி. என் பையனோட பர்த்டே கிஃப்ட் இவ்வளோ தான். இந்த பர்த்டே கிஃப்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நான் சொன்ன மாதிரி எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது இதில் ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் பர்த்டே பார்ட்டிக்கு போகும்போது வாங்கிட்டு போய் பசங்களுக்கு கொடுத்து அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.